2026ல 234 தொகுதியும் டிஎம்கே வெற்றி அடைய முழு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அசைக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. மதுரை தான் வந்து அரசியலுக்கு தலைநகரமே. 2026ல் வந்து டிஎம்கே ஆட்சி தான். 234 தொகுதி ஜெயிப்பான். திமுக 25 வருஷத்துக்கு திமுக தான் ஆளு. யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. சும்மா சும்மா பேசிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்யணும், விலைவாசியெல்லாம் குறைக்கணும். யாரும் எதிர்பாராத கூட்டம். நேற்று ரோட் ஷோ பண்ணதும் வந்து பல லட்சம் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ரோட் ஷோ ஃபுல்லாக சிறப்பிச்சாங்க. சார் இப்போ மதுரைனாவே பொதுக்குழு ஃபேமஸ் சார். முதல்ல ஒரு 48 வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில் பொதுக்குழுனா பெரிய விஷயம். அவங்க சொல்றவங்களுக்கு என்னங்க வாயை வலிக்குது. ஜெயிக்கல களத்தில் நின்று போட்டி போட்டு பார்க்கணுங்க. மோதி பார்க்கட்டும் யாரா இருந்தாலும். அதாவது வந்து பிஜேபி ஏடிஎம்கே என்பது வந்து ஏடிஎம்கேலாம் முடிஞ்சு வச்சு, அந்த அம்மா காலத்தில் முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து ஏமாத்திர ஏடிஎம்கே தான். பிஜேபி கூட்டணி வந்து ஒரு பலமில்லாத கூட்டணி தான். மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பேர் ரமேஷ்ங்க, வழக்கறிஞர் ரமேஷ். ஈரோடு மாவட்டத்திலேருந்து வருகிறேன். ஈரோடு மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளராக பணியாற்றி வரேன். கடந்த 20 ஆண்டு காலமாக நான் பணியாற்றி வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி வந்து மதுரையில் நடக்குதுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 234 தொகுதியில் வெல்லுங்கிற ஒரு நிலைப்பாடு எங்கிட்ட இருக்குங்க. 200க்கு மேலே கண்டிப்பாக 234மே நாங்கள் ஜெயிப்போம். அவங்க சொல்றவங்களுக்கு என்னங்க வாயை வலிக்குது. ஜெயிக்கல களத்தில் நின்று போட்டி போட்டு பார்க்கணுங்க. மோதி பார்க்கட்டும் யாரா இருந்தாலும். மோதி பார்க்கட்டும். களத்தில் இளைஞர்கள்கிட்ட எங்ககிட்ட இருக்க சக்தி நாங்கள் காட்டுறோம். கண்டிப்பாக 2026ல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 234 தொகுதியிலையும் ஆட்சி அமைக்கும். வென்று 234 தொகுதியிலையும் வென்று ஆட்சி அமைப்போம்.
மீண்டும் 2வது முறையாக திராவிட கழக தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறார். வணக்கம். உயர் திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாநில பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்துள்ளார். அதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் மதுரை ஆரப்பாளையம் 58வது வட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் EL பாலா தலைமையில் இங்கு அனைவரும் வந்துள்ளோம். முருகனின் உரையாற்றல் என்பது எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. மதுரை அரசியலை வளர்த்துவிட்ட ஒரு மாபெரும் இடம். இங்கு அவர் தலைவர் முத்து மேயர் அவர்களின் சிலை திறந்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. 2026ல் 234 தொகுதியும் DMK வெற்றி அடைய முழு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அசைக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம், எல்லாபுரம் ஒன்றியம், சென்னை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம். வந்து ஒரு சார், இப்போ மதுரைனாவே பொதுக்குழு ஃபேமஸ் சார். முதல்ல ஒரு 48 வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில் பொதுக்குழுனா பெரிய விஷயம். மதுரையில் வந்து தலைவர் கலைஞர் இருக்கும்போது நடந்த பொதுக்குழு அப்புறம் தலைவர் தளபதி தலைமையில் மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழு நடைபெறுவது. இந்த பொதுக்குழு என்னென்னா 10க்கு 10 தொகுதி, 200க்கு 200 தொகுதி என்ற இதில் கூட நாங்கள் பொதுக்குழு நாங்கள் மிக சீரோடு சிறப்போடு இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்குது. அதனால் எங்கள் தொண்டருக்கும் பெருமை, கழக சகோதரருக்கும் எங்களுக்கு பெருமை. இந்த பொதுக்குழு அலங்காநல்லூர் பக்கம். ஆமாம், அலங்காநல்லூர். மதுரை தான் வந்து அரசியலுக்கு தலைநகரமே. 2026ல் வந்து DMK ஆட்சி தான். 234 தொகுதி ஜெயிப்பான். வாய்ப்பு முழு வாய்ப்பு நம்மளுக்கு DMK தான். திரும்ப கூட்டணி இருக்கிறதுக்கு ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. 234 தொகுதி ஜெயிப்பான். வாய்ப்பு உறுதிகரமாக இருக்கு. மதுரையில் நடக்கிறது வந்து இப்போ சித்திரை திருவிழா போல பெருமிதமாக இருக்கு. ஆமாம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிறப்பாக இருக்கு. இது வரைக்கும் நடந்த விட நல்லா இருக்கு, திருப்தியாக இருக்கு. மக்களுக்கு எல்லா விதமான சௌகரியமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கட்சிக்காரங்களுக்கு, வர்றவங்களுக்கு, போகிறவங்களுக்கு. 2026 நாங்கள் மிக சிறப்பாக அமோகமாக ஜெயிப்போம். கண்டிப்பா முடியும். வாய்ப்பு அவசியம், எல்லாம் உற்சாகமா இருக்கு. கழக தலைவர் தளபதி அவர்களுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில் ரொம்ப அமோகமான வரவேற்பு இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் 200 தொகுதி ஜெயிக்க திமுக தான் ஜெயிக்கும். அப்படியா? ஆமா, கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்யணும், விலைவாசியெல்லாம் குறைக்கணும். இந்த தங்க விலை, சிலிண்டர் விலை, இதுகளுக்கும் அது பூரா இந்த புரியாத சனங்க இங்கேயில சொல்றாங்க. இவங்கதான் குறைக்கணும், இவர்தான் கேட்கணும், வைக்கணும் அப்படின்ட்டு. மயிலாடுதுறை மாவட்டம். நான் பிரபாகரன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்ண்ணே. ஆனால் நான் பொதுக்குழு உறுப்பினர் இல்லை, தலைவரை காண்றதுக்காக இங்கேருந்து நம்ம பார்க்கறதுக்காக மயிலாடுதுறை வந்துருக்கேன். மதுரை சார் பிரம்மாண்டமாக இருக்குண்ணே, சம்பித்து போச்சுண்ணே. ஆமாண்ணா, நாங்கள் வரவேற்பில் அங்கேருந்து நாங்கள் வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சுண்ணா. உள்ள வர்றதுக்கு 1 hour. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே நாங்கள் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சுண்ணா. 1 hour ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. எனக்கு நம்ம தலைவரை காண்டுட்டோம். 8 தான் பார்த்தோம், கிட்ட நெருங்க முடியல. நல்ல முன்னேற்பாடுலாம் நல்லா செஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஆச்சுண்ணா. தலைவர் தானே மீண்டும் ஆச்சு. கண்டிப்பா தலைவர் தான் மீண்டும் ஆச்சு. அது யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், தலைவர் தான் மறுபடியும் ஆச்சு. ஆமாண்ணா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. தளபதி தலைமை நல்லா நடக்குது, மூர்த்தி தலைமை நல்லா நடக்குது, நல்லா இருக்குது. ஓகே, சிறப்பாக இருக்கு. நல்லா சிறப்பாக இருக்கிறது. எங்கள் தலைவர் தளபதி, சின்ன தலைவர் எல்லாம் சிறப்பாக நடக்குது. நல்லா எனக்கு எங்கள் கட்சி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சி திமுக தான் ஆட்சிக்கு வரும். வாய்ப்பு இல்லை, திமுக மட்டும்தான் ஆட்சிக்கு வரும். ஆமா, திமுக 25 வருஷத்துக்கு திமுக தான் ஆளு. யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. சும்மா பேசிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். எங்களுக்கு வாய்ப்பு நிறைய வரும். திமுகவுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு, உலக லெவல்ல வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கவுத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கவுத்துறதுக்கு யாராலும் முடியாது. இனி அவங்க தொடர்ந்து ஆட்சிக்கு வருவாங்க, நாங்க மட்டும் வர மாட்டோமா? அவங்க 2 தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க, நாங்க வந்தோமா? வரல. இன்னி வரக்கூடாதுன்றதுல ஏமாத்துற வேலை இன்னி நடக்காது. மக்கள்கிட்ட ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு சாதகம் செய்யறது தளபதி தான், வேற யாரும் இல்லை. தளபதி முதலமைச்சர் வந்ததுல இருந்து எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டாரு.
நாங்கள் கட்சிக்காரங்க தான் ஒன்றும் வாங்காமல் சும்மா விலை உழைச்ச வாக்கில் இருக்கிறோம். மதுரையில் இளைஞரணி பாண்டிச்சேரி புதுச்சேரி இளைஞரணி நானே, புதுச்சேரி மாநில இளைஞரணி. தலைவர் தளபதி தலைமையில் நடக்கிற ஆட்சி வந்து உலகத்திலே நம்பர் 1 ஆட்சியாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ இதே ஆட்சி வந்து 2026 வந்து 200க்கு மேலே எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வரலாறு படைப்போம். கண்டிப்பாக பொதுக்குழு பிரம்மாண்டமாக இருக்குது. யாரும் எதிர்பாராத கூட்டம். நேற்று ரோட் ஷோ பண்ணதும் வந்து பல லட்சம் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ரோட் ஷோ ஃபுல்லாக சிறப்பிச்சாங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பெரிய அளவு ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி கண்டிப்பாக மறுபடியும் ஆட்சி வரும். கண்டிப்பாக 100%. கேசவன். எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேர் என்ன? சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில். இந்த நம்மளுடைய தளபதியாருடைய 4 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுள்ளது. அதே போன்று எல்லா இடங்களிலும் மக்கள், குறிப்பாக பெண்கள், நம்மளுடைய ஆட்சிக்கு பெருவாரியான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மேடையில் பேசி, பொதுக்கூட்டங்களில் பேசியுள்ளேன், திருமண பிரச்சாரங்களில் பேசியுள்ளேன். பெருவாரியான மக்கள் இந்த அரசுக்கு பெருவாரியான ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சந்தர்ப்பாத கூட்டணிகள் பாஜக மற்றும் அதெல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதாவது வந்து பிஜேபி ஏடிஎம்கே என்பது வந்து ஏடிஎம்கேலாம் முடிஞ்சு வச்சு, அந்த அம்மா காலத்தில் முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து ஏமாத்திர ஏடிஎம்கே தான். பிஜேபி கூட்டணி வந்து ஒரு பலமில்லாத கூட்டணி தான். மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம் தான் வரணும், அது தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற வகையில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து அது அவங்களுக்கு வேண்டிய ஒன்றா சொல்லலாம். மக்கள் மத்தியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. மீண்டும் வந்து திமுக வர்றதுக்கு பெருவாரியான ஆதரவோட நல்ல ஒரு மனநிலையாக இருக்காங்க. நல்ல ஆட்சி நடைபெற்றுக்கொண்டது. எல்லா மக்களுக்கும் வந்து சிறப்பாக இருக்குது. சிறப்பாக பெருவாரியான கூட்டங்கள், கட்டுக்கடாத கூட்டங்கள், சிறப்பான வரவேற்பு சிறப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. மீண்டும் வந்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி வரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வெற்றி வரும். நன்றி. வணக்கம். வரும் 2026 திமுக தான் அமோக வெற்றி வரும். 234க்கு 34 வெற்றி வரும். ஆமாம், நான் வந்து அருப்போடு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். அவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் ஊரில் 2000 ஓட்டு, 1300 ஓட்டு திமுக எங்கள் ஊரில் மட்டும் இருக்கன்குடியில் கிராமத்தில் விழுகும். எங்கள் ஊரில் மட்டுமே 1300 ஓட்டு விழுகும். அமைச்சருக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கக்கூடியில் முன்னேற்ற கழகத்தின் மதுரைக்குள்ள சில ஓய்வுகளாக இருந்த நேரத்தில் அண்ணன் மு.க. அழகிரி அண்ணன் வரும்போது இந்த தென் மாவட்டத்தையே வந்து 10 தொகுதியுமே நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம். அண்ணன் மூர்த்தி அண்ணன் தலைமையில் ஜெயிச்சு காமிப்போம். இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும் நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது.